டாக்டர் இப்போ வந்து இந்த பைல்ஸ், இந்த அமீபியாசிஸ், இந்த மாதிரி இந்த ஐசிபி போலா, ஐபிஎஸ் பவுல் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பிள்ளைங்களோட ஒரு ஃபஸ்ட்டு கடமை என்னென்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ். இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் காரணமே டிப்ரெஷன் தான். அவங்க ஒர்க் ஸ்டைல் அப்படியே பயங்கரமான ஒர்க் ஸ்டைலு, வாக்கிங் கிடையாது, ஜிம்மு கிடையாது, எதுவுமே கிடையாது. லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறி போய் நீங்கள் சொல்கிற மாதிரி பீட்சா, பர்கர், என்னன்னா இந்த மற்றதெல்லாம் இருக்கிறதுனா டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணி உட்காந்து எடுத்துகிட்டே சாப்பிட்றது. எதுக்கும் பிசிஓடிக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. நம்ம வந்து அந்த மைதா ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு வரும் பிசிஓடி. ஆனால் இது மட்டும் காரணம் இல்லை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒரு ரீசன். ப்ளஸ் நம்மளோட ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, பேக்கட் ஐட்டம்ஸு இதெல்லாம் அதிகமாக எடுக்கிறப்ப அது இன்னும் வருஷமாக. ஆக்சுவலி இது எதுவுமே வந்து அந்த காலத்தில் கிடையாதுல்ல. இந்த ஹெரிடிட்ரிலாம் சொல்கிறாங்க பிசிஓடி வந்து இருந்திருக்கலாம். பட் அந்த பிசிஓடிலாம் இப்போ இங்கே ஆயுர்வேதால நம்ம வந்து கியூர் பண்ண முடியும், கியூர் பண்ணலாம். அது எல்லா பிசிஓடியும் கியூர் நம்ம மெடிசன் கொடுக்கணும், அதுக்கான மருந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது சிம்டமேட்டிக்காக நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்ததுன்னா நம்மளோட சைக்கிள் ரெகுலராக இல்லைன்னா தான் நம்ம அதை பார்க்கணும். சிலது என்னன்னா கிளஸ்டர் ஆஃப் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கும், அது எந்த டிஸ்டர்பிங் கொடுக்காது. நம்மளோட பீரியட் சைக்கிள் வந்து நார்மலாக இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்ம அதுக்கு மெடிசன் தேவையில்லை, அது ரெகுலராக போயிடும். சிலது வந்து ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம், அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாமே வந்து நம்ம மெடிசனுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். மெடிசன் எடுக்க தான் சைக்கிளே இரகுலராக உள்ள சைக்கிள் வந்து ரெகுலராக. இப்போ அது வந்து இப்போ நீங்கள் அந்த கர்னூல் இந்த மாதிரி அதுக்கு ஏதாவது மசாஜஸ் இருக்குன்னு கேட்குறேன். இருக்கு, மசாஜ் இருக்கு. பிசிஓடி வந்து ஒரு ரெகுலரா 21 டேஸ் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். அந்த 21 டேஸ் டேப்லெட் கொடுத்துருவீங்களா? மெடிசன்ஸ். ஆமா, அது வந்து இந்த பிசிஓடி எஃபெக்ட் பண்ணாதா? அதாவது நம்மகிட்ட கொடுக்குறது வந்து ஹார்மோனல் டேப்லெட்ஸ் கிடையாது. நமக்கு வந்து மெடிசன்ஸ் உள்ள போகுது அப்படின்னா அந்த சைக்கிள் ரெகுலர் பண்ணுது, அதுக்காக மெடிசன். பட் அதுலயே வந்து ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாமே இதை அடிச்சு வெளியே வெளியில அதுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. இது வந்து சேஃப். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதாவை வந்து ரொம்ப சேஃப். பட் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு முடியலன்ற கடைசி நேரத்தில் வந்துட்டு இன்னைக்கே பண்ணி நாளைக்கே கியூர் ஆகணுன்றாங்க. அது வந்து பிசிஓடியாக இருக்கலாம், பைல்ஸாக இருக்கலாம், வேறு எந்த ட்ரபிள், முட்டி வலி எதுவாக இருந்தாலுமே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இன்னைக்கு பார்த்தா நாளைக்கு கியூர் ஆகணுன்றாங்க. மக்கள் வந்து உடனே அதை சரி பண்ணும், ஒரு மாத்திரை போட்டால் உடனே அது குறையணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம மருந்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரெகுலர் மெடிசன் எடுத்தால் தான் குறையும். மினிமம் ஒரு மட்டம் தான், அது எடுத்தாலே போதும். அதுதான் கணக்கு, ஒரு மட்டம் தான். ஆனால் இங்கே வர்றவங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர பேசினதில் பார்த்தீங்கன்னா 6 நாள் 7 நாள் 10 நாள் அதை வந்து நம்ம ஒரு 21 நாள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தோம்னா அது யோசிக்கிறாங்க அவங்க. அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து இங்கே இல்லை. அது என்னன்னா இவங்க போயிட்டு வந்து நல்லா வெளியே போகிறாங்க, சினிமா பார்க்குறாங்க, உணவு எடுக்கிறாங்க, எல்லாமே படிக்கிறாங்க. ஆனால் தன்னோட உடம்புக்குன்னு வரும்போது ரொம்ப அவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. பட் அவங்க உடம்பு சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியுன்றதே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கால் முட்டி வலின்றாங்க, கால் ரத்த ஓட்ட போலன்றாங்க, வெரிகோஸ் பெயின்ன்றாங்க, ஸ்பாண்டிலைட்ன்றாங்க, பேக் பெயின்ன்றாங்க. ஒரு 2 மசாஜ் பண்ணோடனே ஆள் காணாமல் போயிடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அதில் ரிலீஃப் கிடைச்சிருது, அதனால அவங்க அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அது ரெகுலராக எடுத்தால் தான் ஃபுல்லாக கியூர் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த அவேர்னஸ் நீங்கள் எப்படி வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வந்து புரிய வச்சு தான் இருக்கும். பொதுவாக நம்மகிட்ட பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியாகி அவங்க 4 பேர் ரெஃபர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது அவேர்னஸ், ஆனால் இன்னும் பத்தம் இல்லைங்களா? உண்மைக்கே வந்து இப்படி ஒரு ஆயுர்வேதிக் சென்டர் வந்து நானே எதிர்பார்க்கல. புதுக்கோட்டையில் வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறாங்க. அண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப 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 கைண்டாக இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் புதுக்கோட்டை மக்களே, இந்த சான்ஸை நீங்கள் தவறவே விடக்கூடாது. ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு சென்டர் கிடைக்க நாங்களாம் கொடுத்து வச்சிருந்தோம். எனக்கே பண்ண இனிமேல் நான் திருச்சி வந்தாலும் நிச்சயமாக புதுக்கோட்டை வந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் போகணும்னு வச்சுருக்கேன் நான். இதுக்காக கேரளா போயிட்டு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு வருது. இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும்போது உங்களுக்குலாம் என்ன கஷ்டம், அழகாக வந்து உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இங்கே வந்து நீங்கள் இப்போ நாற்பது தைலம், குங்குமாதி தைலம்லாம் போட்டு ஃபேஷியல்லாம் கூட பண்ணுறதா சொன்னாங்க. இப்போ பியூட்டிஷியனுக்கு போய் நம்ம செலவு பண்ணுறதை விட இந்த மாதிரி 40 கொடுத்து நம்ம ஃபேஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், சும்மா உடம்பு முகமெல்லாம் அப்படி ஷைனிங்காக இருக்குங்க. நான்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறேன், அதனால நான் வந்து ஆசையாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே ரெகுலராக பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்.